நம்ம தேட்டருக்கு வந்துங்க நம்ம கலர் லைட்டெல்லாம் செட் பண்ணிக்கிறேங்க. ஃப்ரண்ட்டில் வந்துங்க பிஸ்கட் லைட் வந்துங்க ஒரு 4 லைட்டுங்க செட் பண்ணிக்கிறேங்க. அப்புறம் இந்த பானட்டில் வந்து உள்ள கலர் லைட்டுங்க. அப்புறம் ஃப்ரண்ட்டில் வந்துங்க நம்ம விவசாயி விக்னேஷ் விவசாயி அப்படின்னு போர்டருக்கு வந்துங்க அந்த ரவுண்ட் லைட்டுங்க. அப்புறம் முன்னால் வந்து 2 எல்இடி லைட்டுங்க. இந்த எல்இடி லைட் வந்து இந்த லைட்டுக்கு பதிலாங்க அந்த லைட்டுங்க. ஏன்னா இந்த லைட்டில் வந்து நம்மளுக்கு அந்தளவுக்கு வெளிச்சம் பத்தாதுங்க. அதனால் வந்து இந்த லைட்டு 2 லைட் செட் பண்ணிக்கிறேங்க. அப்புறம் இங்கே இது கலர் லைட்டுங்க. அப்புறம் இந்த சைடில் அப்படி தாங்க டாப்பில் வந்து சைடில் வந்து 2 இந்த சைடு 2ங்க அந்த சைடு 2 பேக்கில் 2ங்க கலர் லைட்டுங்க. அப்புறம் இங்கே வருங்க பானட்லிங்க இந்த டயர் பானட்டு பேக்குங்க உள்ள அதில் ஒரு கலர் லைட் செட் பண்ணிக்கிறேங்க. இது வந்து இது ஒரே கலரில் மட்டும்தான் எரியுங்க, கலராக எரியாதுங்க. நைட்டில் வந்து இது ரோஸ் கலரில் எரியுங்க, நல்லா இதாக இருக்குங்க. பேக்கில் வந்துங்க இங்கே வந்து 2 எல்இடிங்க. அப்புறம் இதில் அந்த கலர் லைட் மாட்டணுங்க, ஏற்கனவே மாட்டினதுங்க. அது ஒன்று கழட்டி இருக்குதுங்க. அது உள்ளே வந்து இந்த ஸ்க்ரூ வந்து கட் பண்ணி தான் எடுக்கணுங்க, அது வரமாட்டேங்குதுங்க. அதனால் அது மாட்டலைங்க. இப்போ எல்லாம் மாட்டி செட்டு மாட்டி இருக்குதுங்க. செட்டு வந்து உள்ளவங்க பாருங்க, பொட்டி போடாமல் அப்படியே ஹோல்ஸ் போட்டு பட்டா ஒன்று வச்சு டைட் பண்ணி மாட்டி இருக்குதுங்க. சப்புங்க, சப்பு வந்து 10 இன்ச்சு சப்புங்க. ஸ்பீக்கர் வந்து பாக்ஸு 8 இன்ச்சுங்க. அப்புறம் மேலே டாப்பில் ஒரு லைட்டுங்க. இதெல்லாம் பழசுங்க. அப்புறம் இங்கே சார்ஜுக்கு வந்து நம்ம செல்லுக்கு வந்து சார்ஜ் ஏற்றிக்கலாங்க. நம்ம வீட்டில் எப்படிங்க அந்த சுவிட்ச் பாக்ஸில் வந்து சார்ஜ் ஏற்றுறங்க அதே மாதிரிங்க நம்ம ஏற்றிக்கலாங்க. அப்புறம் இங்கே வந்துங்க சுவிட்ச் பாக்ஸுங்க, 12 சுவிட்ச் பாக்ஸுங்க. இந்த சுவிட்ச் பாக்ஸ் வந்துங்க மெயினாக தான் எடுத்துருக்குதுங்க பேட்டரிலேருந்துங்க இந்த லைனுங்க. அப்புறம் இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஆன் ஆஃப் சாவி போட்டால் மட்டும்தாங்க இந்த சுவிட்ச் பாக்ஸுக்கே லைன் வருங்க. நீங்கள் வெறும் சுவிட்ச் போட்டாலும் எதுவுமே ஒர்க் ஆகாதுங்க, எந்த லைனும் வராதுங்க. நம்ம வந்துங்க இந்த சாவி போட்டால் தான் உங்களுக்கு ஒர்க் ஆகுங்க. பாருங்க, சாவி போட்டுக்கலாங்க. சாவி போட்டால் ஆன் பண்ணால் பாருங்கள் லைன் வருங்க. அப்புறம் நம்ம இந்த லைனில் எதாவது ப்ராப்ளம் அப்படின்னா நம்ம பீஸ் கேரியில் வந்து பேட்ரி பொட்டிக்குள்ளே வச்சுக்கிறேங்க, மெயினாக தான் எடுத்துக்கிறேங்க. அதுலேயே எதோ ஒன்றுனா இங்கே உள்ள பீஸ் ஆகிக்குங்க, பீஸ் வந்து மாற்றிக்கலாங்க. அந்த மாதிரி தான் செட் பண்ணியிருக்கு. இந்த சாவி இல்லாமல் இருந்தீங்கன்னா, ஏன்னா மெயினாக இங்கே துருவா இங்கேருந்து எடுத்துக்கிறேங்க, வண்டி ஆஃப் பண்ணான்னு நம்மளுக்கு வந்து லைன் வருங்க. அதனால் வந்து தான் இந்த மாதிரி சாவி உள்ளேயே வச்சு செட் பண்ணியிருக்குதுங்க. சாவி தனியாக இந்த இடத்துல வச்சுக்கலாங்க, அது நம்மளுக்கு வெல்ட் அடிக்கிறதுக்கெல்லாம் அங்கே கடைக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நம்ம இதுலேயே வந்து ஹோல்ஸ் ஒன்று போட்டுங்க அப்படியே நம்ம செட் பண்ணியிருக்கிறேங்க சாவி சுவிட்சுக்குள்ளேயே. செட்டு வந்துங்க ஒரு அளவான செட்டு தாங்க, ரொம்பவும் கிடையாதுங்க. இந்த ஒயரிங்கெல்லாம் அப்படியே நானே தான் பண்ணுதுங்க. ஒன்று 2 அப்படியே வெளியில் தெரியுங்க. அப்புறம் ஃபேனு இன்னும் மாட்டணுங்க. ஃபேனுக்கு லைன் கொடுத்துருக்குதுங்க, ஃபேனெல்லாம் மாற்றலிங்க. இதுக்கு ஒவ்வொன்றும் எல்லா சுவிட்சு ஒர்க் ஆகுங்க. இந்த 2 சுவிட்சு தவறிங்க. இந்த 2 சுவிட்சுக்கு மட்டும்தான் என்ன மாட்டுறன்னு தெரியலைங்க. அதனால இந்த 2 மட்டும்தான் அப்படியே இருக்குதுங்க.